நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியை எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறார். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், துலாம் ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். எல்லாரையும் சரிசமமா பாக்குறதுன்னா இவங்களதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். இவங்களுக்கு எப்படி சார் இருக்கு தமிழ் நியூ இயர்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரம், பினான்ஸ், இந்த மாதிரி. ஆமா, எல்லா விதமான முன்னேற்றங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இது வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு காசு இல்லாதனால வாங்க முடியல, இதை வாங்க நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லை அப்படின்னு எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சிந்தனைகளை சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக துலாம் ராசிக்கு ஒரு சிறப்படைய போகுதுங்கிறத பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி நீங்க சொன்ன மாதிரி நிலையான தன்மை. அதாவது தப்போ சரியோ ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவாங்க. நீ செய்த தப்பு நான் கரெக்டா இருந்தா ஏத்துக்கிடுவேன், இல்லைன்னா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு நீதி அரசர் இந்த ராசியில தான் சனி பகவான் உச்சமடைகிறார். சோ சுக்கிரனுடைய ஆதிக்கம் சொல்ற விதம் எப்படின்னா கொஞ்சம் அதிகாரமா ஆணவமால பேசணும். செய்யுங்க, செஞ்சீங்கன்னா ஏத்துக்கணும். அது அன்பா சொல்லுவாங்க. ரெக்வெஸ்ட் கூட இவங்களுக்கு பிடிக்காது. தப்பு செய்யறவன்ட்ட போய் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும், அது கிடையாது. இதை செய்யுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ரியாலிட்டியாக அதை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அன்பா சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய துலாம் ராசிக்காரங்க. சோ அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப கடந்த ஒரு 3 வருட காலமாக இவங்களுடைய லாக் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் லாக்கு, கடன் பிரச்சனை லாக்கானாங்க, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய போராட்டத்தை செஞ்சாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை நீயா நானாங்கிற போட்டியை ஓடி பல பேர் ஓடிட்டாங்க. சோ இவ்வளவு பிரச்சனை இவங்க சந்திச்சுட்டாங்க. சோ அந்த சந்திச்ச பிரச்சனை எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குடும்ப ஒற்றுமை, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். சோ அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பாக்குறேன். ஓகே சார், இவ்வளவு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இனிமே கேர்ஃபுல்லா இருங்கப்பா, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? கேர்ஃபுல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார். அதே போல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு. இந்த 2 கிரகத்துடைய அமைப்பை சனி பகவான கூட குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஆனா ராகுவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ராகுவை குரு பகவான் இப்ப பார்த்ததை விட்டு கடகராசிக்கு வந்தோடனே குரு பார்வை ராகு கிடைக்காது. அப்ப ராகு என்ன பண்ணுவார்னா இவங்களை நிறைய ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்களை, ஏன்னா ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நிறைய தேவையில்லாத விஷயம் நம்ம தேடி வரும். சோ இப்ப இவங்க தூண்டி விடுறதுக்கு நிறைய வேலை பார்ப்பாங்க. சோ அப்ப இவங்க நிதானமாக, அவசரப்படாம, புகழ்ச்சியில் அடிமையாகாம, யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருக்கு இப்பவே ஸ்டாண்டர்டா நிக்கணும். இதான் செய்யப்போ இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஸ்டாண்டர்டா இருந்தாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செஞ்சுக்கிருக்காங்க, எப்படி இருக்காங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த கார்த்திகை மாதம் வரையும் அதிகமா அற்புதமா இருக்கு. இதுலலாம் அவங்க சிறப்பு.
குழந்தைன்னு சொல்றீங்க, அப்ப திருமணம் எப்படி சார் இருக்கு? திருமணம் திருமண வாழ்க்கையில தான் நிறைய திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ திருமணம் முடிச்சு பிரச்சனை இருக்கும்போது திருமண வாழ்க்கை இனிமேதான் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பாகம். திருமணத்துக்காக காத்திருக்கிற துலாம் ராசிக்காரங்க உறுதியாக கிட்டத்தட்ட ஆணி மாதத்திலிருந்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். இந்த மாதிரி டைம்ல கடன் வாங்கலாமா இவங்க? கடன் வாங்கவே கூடாது. துலாம் ராசிக்காரங்க 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன கடன் வாங்குறாங்களோ அதை 2 மடங்கா 3 மடங்கா கட்டக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா சில பேர் லோன்லாம் வாங்குற நிலைமை இருக்கும்ல, அப்போ நீங்க லோன் வாங்குறாங்க என்ன பண்ணலாம்னா வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக லோன் வாங்கலாம், ஆடம்பர செலவுக்காக லோன் வாங்கிடக்கூடாது, அடுத்தவனுக்காண்டி வாங்கி கொடுத்துடக்கூடாது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், மாமனுக்கு ஹெல்ப் பண்றேன், மச்சானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வரவே போறவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஹெல்ப் இவங்களுக்கு பெரிய ஆப்பா இருக்கும். சோ அதனால கடன் வாங்குவதாக இருந்தால் சொந்த வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க வாங்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால இவங்களால் சந்தோஷம்னா என்னங்கிற நிலைமைக்கு இருந்தாங்க. இனிமேதான் சந்தோஷம் இவங்களுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு 3-4 வருடத்துக்கு பிறகு இவங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்லும். ஓகே சார். பூர்வீக சொத்துகள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. இந்த பழமொழி பொதுவாகவே உண்டு. சோ நம்ம என்னன்னா பதவியில கவனம் செலுத்தணும்னு சொல்லுவோம். பதவியில கவனம் செலுத்தணும். 10ஆம் இடம் தான் நம்முடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இவங்களுடைய பூர்வீக சொத்துல என்ன வில்லங்கம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே சார். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம்னா என்ன சார் சொல்வீங்க? பொதுவாகவே இவங்க வந்து மேக்சிமம் வந்து இவங்களை விட வயது மூத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். வயது மூத்தவர் அது எந்த வயதா இருந்தாலும் சரி, ரொம்ப வயதான முதியவர்களா இருந்தாலும் சரி, இவங்களோட வயது மூத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கஷ்டம், அதுக்கப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கஷ்டம்னா தானமா கொடுப்பது இவங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை. அதாவது கொடுத்து வாங்கணும்ன்றீங்க. கொடுத்து வாங்கணும், கொடை வெள்ளலா இருக்கணும். அது வந்து தானமா கொடுக்கலாம், கடனா கொடுத்துடக்கூடாது. கடனா கொடுத்தா பகை, தானமா கொடுத்தால் இவங்களுக்கு இன்பம். ஆமா, நிறைய பேர் அப்ப அப்படிதான் எடுத்து கொடுத்து வாங்கணும்னு பெரியவங்க கடன் கொடுத்துடக்கூடாது, கடனா கொடுக்க கூடாது, எதனாலும் தானமா கொடுக்கணும். அதாவது உங்க என்ன நீங்க 10,000 கேட்கீங்க, என்னால இருந்தாங்க ஒரு 500 இருக்கு, 1000 இருக்கு, 2000 இருக்கு. சோ இவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக சார்ந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உதவி செஞ்சாங்கன்னா நல்லது. கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.